சப்பாத்தி பூரிக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி கிரேவி தான் வைக்கிங்களா? ஒரு டைம் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி பண்ணுவீங்க. பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவு வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், தக்காளி, குடமிளகா, வெங்காயம் இவ்வளோத்தையும் ஸ்கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கடாயில் கொட்டி ஒரு பாதி அளவு வேக தட்டியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஜீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போதட்டியும் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே கொட்டி தக்காளி நல்லா வதங்க வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பாதி அளவு வேக வச்சு வச்சுருக்க பன்னீர், குடமிளகா, வெங்காய கிரேவி உள்ளே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியை ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து கிரேவி நல்லா ரெடியானதுக்கு அப்புறமா இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிச் டேஸ்ட்டில் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.